சார் இந்த கேமரா பாருங்க சார், சென்டர் சார். சார் இந்த கேமரா சார். ஆமாம் சார், இங்கே சென்டர் பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே சார். சார் இங்கே பாருங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்க. சார் ஓகே சார். சார் லுக் சார் இங்கே பாருங்க சார். சரி சார். சார் இங்கே ஓகே சார். ஓகே சார். சார் இங்கே பாருங்க சார். இங்கே பாருங்க சார். இங்கே பாருங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார். அப்படியே சொன்னாங்க ஃப்ரெண்டில். ஓகே தேங்க்யூ சார். ஆமாம் சார். அப்படியே சார். 1 செகண்ட் சார். சார் இங்கே பாருங்க சார். ஓகே இருக்கேன் மாஸ்டர் ஃபோட்டோ மாஸ்டர். பாலா அவர்களுக்கு நன்றி. எளிய மனிதர்களின் வாழ்வையும் வழியையும் ஒளி கொண்டு படமாக்கும் படைப்பாளி, சாமானிய மக்களுக்காக கலைபடைக்கும் உழைப்பாளி எங்கள் இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கௌதமன் சார் என்னுடைய நல்ல நண்பர். அடிக்கடி தொலைபேசியில் உரையாடி கொண்டு இருப்போம். என்னுடைய படங்கள் சம்பந்தமாக தொடர்ந்து என்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு திரையுலகத்தை சேர்ந்த ஒரு நண்பர். இந்த படம் நான் வந்து எடிட்டில் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது. இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, வளர்ச்சிங்கிற பேரில் இந்த உலகத்தில் ஏற்படுகிற தொழிற்சாலைகள் எப்படி இன்னொரு மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு எவ்வளோ பெரிய சேதத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த எல்லா இடங்களையும் நம்ம காண கிடைக்காத ஒன்று. ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது, நிலக்கரி சுரங்க ஆலை இருக்கிறது. அப்படின்னு நம்ம அந்த ஆலை இல்லாத ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கிற போது, இந்த ஆலை இருக்கிற ஒரு நகரத்தின் அருகே இருக்கிற கிராமங்கள், அந்த விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக, பிரம்மாண்டமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இந்த படம் பேசுகிறது. இதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து தமிழ் கௌதமன். தமிழை நான் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் வந்து சாரோட பையன் பிரமாதமாக பண்ணியிருக்கான் அந்த படத்தில். ஒரு பெரிய நான் படம் பார்த்துட்டு சொன்னேன், உங்கள் பையன் போர்ஷனை ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டப்போ வந்து சங்கர் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து கௌதமன் சாரோட பையன் இருக்கான், பிரமாதமாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காமிச்சேன். அப்போ அவர் சொன்னார், ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சங்கர் சார் படம்னா விடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ரொம்ப பிரமாதமாக நடித்து கொடுத்தான். சார் வந்து பயங்கரமாக பாராட்டினார். ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து மிக பிரமாதமாக அவன் வர்ற போர்ஷன் அவ்வளோ மண்ணும் மனத்தோட ரொம்ப பிரமாதமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இட்லி கடை படத்துலையும் பண்ணுறான். விரைவில் ஒரு பெரிய தமிழ் மண்ணின் கதாநாயகனாக வருவதற்கான எல்லா கூறுகளோடு அந்த டெடிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ தமிழை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இயக்குனர் ஒரு 25 நாள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு சிறந்த படமாக உருவாக்க வேண்டும் என்ற பெரிய உணர்ச்சியோடு எங்கள் இயக்குனர் எப்போதும் வியந்து போற்றுகிற படையாண்ட மாவீரா திரைப்படத்தின் சண்டை காட்சிகளின் இயக்குனர், சித்திரை செவ்வானம் திரைப்படத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஸ்டன் சில்வா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் சத்தமாக பேசலைண்ணா, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இங்கே இந்த படத்தில் வந்து எப்போவுமே அண்ணன் சொல்கிறது பாருங்கள், எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு இணைஞ்சதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் என்னென்னாச்சுன்னா, அவர் எனக்கு ஒரு நண்பர். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் மதுரையில் நாடோடிகள் 2ன்னு ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் தூத்துக்குடியில். அந்த போராட்டத்தில் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்போது நான் அங்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பேச முடியலை. யாராவது ஒரு தோள் கிடைக்காதா நம்ம பேசுகிறதுக்கு? ஏன்னா நம்ம அங்கே போய் நிற்கிறப்போ யாரையுமே பார்க்க முடியலை, பக்கத்தில் நெருங்க முடியாத ஒரு நிகழ்வு. பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, தோள் கொடுத்து அழுகிறதுக்கு ஒரு தோள் கூட இல்லைங்க. அந்த நேரத்தில் முதல்ல வீறி பீறிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் அப்படி யாருன்னா நம்ம கௌதமன் சார் தான். ஸோ யாருமே இல்லாத நேரத்தில் திடீர்னு இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அப்படிங்கச்சில் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கௌதம் சார்கிட்ட நானும் அவரும் பழகி ஒரு 20 வருஷம் கேப் இருக்கும். திடீர்னு வந்து நின்னார். மிகப்பெரிய ஒரு போராளி தான், எப்போவுமே உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறவர் தான். சண்டை காட்சி கூட அவரே வடிவமைக்கிறதுக்கு முழு முயற்சி இறங்கி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருடைய அந்த போராளித்தனம் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும், மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் உடனே நிற்கிற ஒரே போராளி அவராக தான் இருப்பார். டக்குன்னு உடனே வந்து நிற்கிறதுல எனக்கு அந்த விதத்தில் மிகப்பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் ஸ்டண்ட் இயக்குனராக ஒர்க் பண்ணேன். அவருக்கும் சரி, அவருடைய புதல்வன் தமிழுக்கும் சரி ஒர்க் பண்ணோம். 2 பேருமே மிகப்பெரிய டெடிக்கேட்டட்னா என்னென்னா, அந்த படத்துக்காக எவ்வளோ வேலை செய்யணும். இப்போ சார் சொன்ன மாதிரி அவருக்கு 1000 பேர்கள் முதலீட்டாளர்கள் இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு 1000லாம் ரொம்ப குறைச்சல். இன்னும் வருங்காலங்களில் நிறைய லட்சாதிபதியான மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா கலைஞர்களுக்கும் தன் கலையே கடவுள். நான் நேரில் பார்த்துருக்கேன். எத்தனை படங்கள் பண்ணியாச்சு, பெரிய பெரிய நடிகர்கள் கூட வேலை செஞ்சாச்சு, பெரிய பெரிய அங்கீகாரங்கள் கிடச்சிருச்சு. இன்னமும் கூட தன்னுடைய நடனப் பள்ளிக்குள் காலணிகள் அணிந்து செல்லாத ஒரு ஆகச்சிறந்த கலைஞனாக நான் எப்போதும் வியந்து பார்க்குற நடன இயக்குனர் மரியாதைக்குரிய தினேஷ் மாஸ்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பான வணக்கம். அண்ணன் இருக்கும்போது இங்கே நிறைய பேச முடியாது, அதனால் நான் சீக்கிரம் போயிடுறேன். ஒரே ஒரு 2 வாரத்தில் முடிச்சிடுறேன். கௌதமன் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு மனசு நண்பர். ஸோ அவர் தான் இதுக்குள்ளே என்ன வர வச்சுது. அவர்னால இன்னொரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடச்சிட்டாரு, அருமையான நண்பர். நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ரொடியூசர். அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், கிருஷ்ணமூர்த்தி சார். ஸோ சார் வணக்கம் சார். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசலை. ஏன்னா அண்ணன் டைரக்ட் பண்ண படமும் நான் பண்ணேன், அது மட்டும் சொல்லிவிட்டு ஓடிடுறேன். நான் அண்ணன் கூட வாழ்த்துக்கள் தம்பி இந்த மாதிரி வாழ்த்துக்கள் படம்லாம் பண்ணேன். அப்போ நான் பாட்டில் அண்ணன் கூட அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் பாட்டில் உட்காந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்களே, அவர்கிட்ட போய் அந்த ஒயிட் சட்னி கொடுங்கண்ணே. டேய் என்னடா அப்படின்னாரு. அண்ணே என்னடா அது? என்னண்ணே? டேய் தேங்காய் சட்னின்னு சொல்கிறேண்ணே. ஐயோ. அப்புறம் அந்த க்ரீன் சட்னி கொடுங்கண்ணே. திருப்பி என்ன ஒரு பார்த்தார். அப்புறம் புதினா சட்னின்னு சொல்கிறாரு. சரி, அதனால் அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசுகிறது தவறு. ஸோ அண்ணன்கிட்ட நிறைய தமிழ் வார்த்தைகளை நான் கற்றுக்கிட்டேன். அண்ணனோட எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், ஏன்னா அந்த தமிழ் வார்த்தைகளுக்காக தான். ஸோ நான் நிறைய பேசலை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இனி யாரும் சட்னியில் கூட பிறமொழி கலக்கக்கூடாது என்று சொல்லி அமர்ந்த எங்கள் நடன இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. ஒரு கலைஞனை என்ன செய்யும்னா என்றைக்குமே இளைஞனாகவே வைத்திருக்கும். 20 ஆண்டுகளாகவே 20 வயதை விட்டு கடக்க மறுக்கிற எங்கள் நடன இயக்குனர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அவங்களுக்கும் வணக்கம். நான் இதில் ஒரு நன்றி மாத்திரம்தான் சொல்லணும். டைரக்டர் கௌதம் சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டு ஆடிக்கோ, நானும் ஜானி மாஸ்டரும். மாஸ்டர் ரொம்ப நன்றி. அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸராக ராஜு மாஸ்டர்லாம் ஆடும்போது அந்த ஒரு நினைவை திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு பாட்டை ஜிவி கிட்ட இருந்து டைரக்டர் வாங்கி பாடல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே அதிருது. அதுக்கு ஜிவிக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும். ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமாக இருக்குது. தினேஷ் மாஸ்டர் அவர் எல்லா ஹீரோக்கெல்லாம் கோரியோகிராஃபிக் பண்ணியிருக்கும்போது நாங்கள் ஜானி மாஸ்டர்லாம் ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆடினோம். அது விஷுவலாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஒளிப்பதுவும் சரி. எனக்கு அப்பப்போ இங்கிலீஷ் வருது, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதான் நன்றி மாத்திரம்தான். தேங்க்யூ நன்றி ஸோ மச். எல்லா கலைஞர்களுக்கும் தன் கலையே கடவுள். நான் நேரில் பார்த்துருக்கேன். எத்தனை படங்கள் பண்ணியாச்சு, பெரிய பெரிய நடிகர்கள் கூட வேலை செஞ்சாச்சு, பெரிய பெரிய அங்கீகாரங்கள் கிடச்சிருச்சு. இன்னமும் கூட தன்னுடைய நடனப் பள்ளிக்குள் காலணிகள் அணிந்து செல்லாத ஒரு ஆகச்சிறந்த கலைஞனாக நான் எப்போதும் வியந்து பார்க்கிற நடன இயக்குனர் மரியாதைக்குரிய தினேஷ் மாஸ்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பான வணக்கம். அண்ணன் இருக்கும்போது இங்கே நிறைய பேச முடியாது, அதனால் நான் சீக்கிரம் போயிடுறேன். ஒரே ரெண்டே வார்த்தையில் முடிச்சிட்டேன். கௌதமன் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு மனசு நண்பர். ஸோ அவர் தான் இதுக்குள்ளே என்ன வர வச்சுது. அவர்னால இன்னொரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடச்சிட்டாரு, அருமையான நண்பர். நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் ப்ரொடியூசர். அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கிருஷ்ணமூர்த்தி சார். ஸோ சார் வணக்கம் சார். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசலை. ஏன்னா அண்ணன் டைரக்ட் பண்ண படமும் நான் பண்ணேன், அது மட்டும் சொல்லிவிட்டு ஓடிடுறேன். நான் அண்ணன் கூட வாழ்த்துக்கள் தம்பி இந்த மாதிரி வாழ்த்துக்கள் படம்லாம் பண்ணேன். அப்போ நான் பாட்டில் அண்ணன் கூட அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் பாட்டில் உட்காந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்களே, அவர்கிட்ட போய் அந்த ஒயிட் சட்னி கொடுங்கன்னு. டேய் என்னடா அப்படின்னாரு. அண்ணே என்னடா அது என்னண்ணே? டேய் தேங்காய் சட்னின்னு சொல்கிறானே. ஐயோ. அப்புறம் அந்த க்ரீன் சட்னி கொடுங்கன்னு திருப்பி என்ன ஒரு பார்த்தார். அப்புறம் புதினா சட்னின்னு சொல்கிறாரு. சரி, அதனால் அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசுகிறது தவறு. ஸோ அண்ணன்கிட்ட நிறைய தமிழ் வார்த்தைகளை நான் கற்றுக்கிட்டேன். அண்ணனோட எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், ஏன்னா அந்த தமிழ் வார்த்தைகளுக்காக தான். ஸோ நான் நிறைய பேசலை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இனி யாரும் சட்னியில் கூட பிறமொழி கலக்கக்கூடாது என்று சொல்லி அமர்ந்த எங்கள் நடன இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. ஒரு கலைஞனை என்ன செய்யும்னா என்றைக்குமே இளைஞனாகவே வைத்திருக்கும். 20 ஆண்டுகளாகவே 20 வயதை விட்டு கடக்க மறுக்கிற எங்கள் நடன இயக்குனர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அவங்களுக்கும் வணக்கம். நான் இதில் ஒரு நன்றி மாத்திரம்தான் சொல்லணும். டைரக்டர் கௌதம் சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டு ஆடிக்கோ, நானும் ஜானி மாஸ்டரும். மாஸ்டர் ரொம்ப நன்றி. அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸராக ராஜு மாஸ்டர்லாம் ஆடும்போது அந்த ஒரு நினைவை திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு பாட்டை ஜிவி கிட்ட இருந்து டைரக்டர் வாங்கி பாடல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே அதிருது. அதுக்கு ஜிவிக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும். ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமாக இருக்குது. தினேஷ் மாஸ்டர் அவர் எல்லா ஹீரோக்கெல்லாம் கோரியோகிராஃபிக் பண்ணியிருக்கும்போது நாங்கள் ஜானி மாஸ்டர்லாம் ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆடினோம். அது விஷுவலாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஒளிப்பதுவும் சரி. எனக்கு அப்பப்போ இங்கிலீஷ் வருது, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதான் நன்றி மாத்திரம்தான். தேங்க்யூ நன்றி ஸோ மச்.